திருப்பூரில் செவிலியர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தற்போது போலீசார் அந்த குற்றவாளியை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் பூம்புகார் நகர் பகுதியில் உள்ள காலி இடத்தில் தலை சிதைந்த நிலையில் பெண்ணின் சடலம் இருந்ததை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்த பெண்ணின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த பெண் செவிலியர் உடையில் இருந்ததால் அப்பகுதியில் உள்ள மருத்துவமனையில் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது திருப்பூர் வித்யாலயம் பகுதியில் உள்ள தனியார் பல் மருத்துவமனையில் செவிலியராக அவர் பணியாற்றி வந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் உயிரிழந்த பெண் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த சித்ரா என்பதும் இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளதும் கடந்த 20 நாட்களுக்கு முன்பாக திருப்பூர் வந்து அங்குள்ள தனியார் பல் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வந்தது தெரிய வந்தது. கொலை செய்யப்பட்ட சித்ராவிற்கு ராஜேஷ் கண்ணா என்ற கணவர் இருப்பதும் கணவன் மனைவி இருவரிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தற்போது சித்ரா தனது 2 குழந்தைகள் மற்றும் தாயாரை அழைத்து திருப்பூர் வந்து தனியார் பல் மருத்துவமனையில் செவிலியராக வேலை செய்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து திருப்பூர் மாநகர துணை காவல் ஆணையர் தீபா தலைமையில் போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது கொலை செய்யப்பட்ட சித்ரா கொலை செய்வதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக ஆண் ஒருவருடன் நடந்து செல்வது தெரிய வந்தது. இதையடுத்து சிசிடிவி கேமரா காட்சிகளின் அடிப்படையில் இரவு சித்ராவுடன் சென்ற நபர் யார், சித்ராவின் கணவர் ராஜேஷ் கண்ணாவா என்ற கோணத்தில் தற்போது அந்த நபரை பிடிக்கும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர்.